சர்வமாயான்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. நிவின் பாலி தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தோட கதைய நம்ம பார்க்கும்போது, நிவின் பாலி ஒரு அதுல வந்து வயலின் வாசிக்கக்கூடியதுல ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கிறவரு. ஆனா, அப்படியே ஆப்போசிட்டா நம்ம நிவின் பாலியோட ஃபேமிலி வந்து வேதங்கள் ஓதக்கூடிய, பூஜை செய்யக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கு. நிவின் பாலியோட அப்பாவுக்கு ஒரு பாகத்துல வந்து 2 இடத்துக்கு ஒரு பாகத்துல சண்டையா இருக்கு. அந்த வேதம் ஓதக்கூடியதுல இருந்து அவர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருஷமா அந்த வேதங்கள ஒரு பாகத்துல ஓதாம ஒரு பாகத்துல இருப்பாப்புல. நிவின் பாலி வந்து அந்த வயலின் வாசிக்கிறதுல இருந்து ஒரு ஃபாரின் போறதுக்கு ஒரு பாகத்துல தடங்கல் ஆயிரும். அதுக்கப்புறம் பாலி ஒரு பாகத்துல சர்வே பண்றதுக்கு ஒரு பாகத்துல வந்து காசு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு சூழ்நிலை காரணமா அப்பா வீட்டுக்கு ஒரு பாகத்துல போறாப்புல. போகும்போது காசு எதுவுமே இல்லாம ஒரு கட்டத்துல இருப்பாப்புல. இருக்கும்போது அஜு வர்கீஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். அந்த ஒரு கேரக்டர் தான் வேற லெவல்ல சரியான ஒரு காமெடி சம்பவமா இருக்கு அவரோட. அத பார்க்கும்போது அவர் ஒரு பாகத்துல இருந்து வேதங்கள் ஓதக்கூடிய, ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாப்புல. அவர் ஒரு கட்டத்துல வந்து இந்த மாரி எப்படி சொல்லுவாங்க, எந்த வேலை வெட்டி இல்லாமன்னா என்னோட வந்து ஒரு உதவியாளரா நீ இரு அப்படின்னு சொல்றாப்புல. அது கேட்டா நம்ம நம்ம நிவின் பாலி ஒரு கட்டத்துல இருந்து சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவர் ஒரு கட்டத்துல வந்து பூணூல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துல பூஜை செய்யக்கூடிய ஒரு ஆளா மாறிறாப்புல. மாறினது அப்புறம் கிட்டத்தட்ட அவர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் ஒரு பதிலா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம அஜு வர்கீஸ்க்கு ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவர் வெறும் முடியாம போனது அப்புறம் வர்கீஸ் ஒரு பதில சொல்றாப்புல, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீ ஒரு பூஜையே ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜு வர்கீஸ் சொல்றாப்புல. ஆனா நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து நான் வயலின் வாசிக்கலாம் மும்முரமா இருக்குன்னா, அதனால இந்த பூஜையெல்லாம் கொஞ்ச நாள் நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா ரொம்ப வற்புறுத்தி நம்ம அஜு வர்கீஸ் ஒரு கட்டத்துல நீ லாஸ்டா போய் இந்த பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது இன்னொரு பூஜைன்னா ஒரு பேய் பூஜை. ஒரு பையனுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. அத போய் நம்ம விரட்டுறதுக்கு நம்ம நிவின் பாலி ஒரு கட்டத்துல போறாப்புல. ஆனா அங்க போனது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட். நம்ம நிவின் பாலிக்கு வந்து பேய் ஓட்டுறதுலேருந்து எதுவுமே அவருக்கு எதுவுமே சுத்தமா தெரியாது. சும்மாப்புல அவருக்கு எதுவுமே பூஜைய பத்தி எதுவுமே தெரியாம இருக்கு. ஆனா அத பார்த்தா நம்ம நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து அமௌண்ட் ஒரு கட்டத்துல பல்க்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல எனக்கு அதிர்ஷ்டமா அவருக்கு அந்த பையனுக்கு வந்து பேய் ஒரு பாகத்துல விலகினது அப்புறம் அவர் பாகத்துல வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட அந்த பார்சல் போடுற ஒரு கட்டத்துல வந்து ஒரு லேடீஸ்க்குள்ள பார்சல்லாம் நம்ம நிவின் பாலி ஃபோனுக்கு ஒரு கட்டத்துல வந்துகிட்டு இருக்கும். ஓடிபில இருந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது யாரு போட்டா யார் போட்டான்னு ஒரு கட்டத்துல அவருக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நிவின் பாலிக்கு மட்டும் ஒரு உருவம் ஒண்ணு தெரியும். ஒரு பெண்ணோட உருவம் ஒண்ணு தெரியும். அது யாரு அவருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அவரும் ஒரு பாகத்துல பயந்துறாப்புல. யாருமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நினைக்கிறாரு. அது யாருன்னா நம்ம ரியா சிபு அவதான் இந்த படத்தோட ஒரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவ்வ வந்து நம்ம நிவின் பாலிக்கு கண்ணுக்கு மட்டும் தெரிவாங்க. வேற யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் பாலிக்கு நம்ம கண்ணுக்கு ஒரு பாகத்துல நம்ம தெரியும் அப்படி அவளுக்கு ஒரு கட்டத்துல தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம நிவின் பாலி வந்து ஒரு கட்டத்துல வந்து எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துல வந்து தொல்லையாவும் ஒரு பாகத்துல நினைக்கிறாப்புல. ஆனா நம்ம நிவின் பாலிக்கு அந்த பொண்ணு என்னைக்கு கண்ணுல தட்டுப்பட்டுச்சோ அன்னையில இருந்து அவருக்கு நம்ம நிவின் பாலிக்கு ஒரு கட்டத்துல எல்லாமே நல்லதா ஒரு பாகத்துல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ரியா சிபுக்கு ஒரு கட்டத்துல வந்து லவ் ஒரு பாகத்துல வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து ஒரு வயலின் வாசிக்க ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போகும்போது பிரீத்தி முகுந்தன் அவ்வளோ ஒரு கட்டத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு பக்கத்துல வந்து நட்பு ரீதியாகவும் ஒரு பார்த்து வந்து காதல் ஒரு பக்கத்துல மலருது. ஆனா அதுக்கப்புறம் ரியா சிபுக்கு ஒரு கட்டத்துல வந்து இது பிடிக்காது. ரியா சிபுவும் நம்ம நிவின் பாலி ஒரு பக்கத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரும் ஒரு பக்கத்துல லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு ஒரு பக்கத்துல சண்டை வருது. சண்டை வந்தது அப்புறம் தான் நம்ம நிவின் பாலிக்கு ஒரு கட்டத்துல தெரிய வருது. இந்த பொண்ணு வந்து காரணம் இல்லாம நம்மகிட்ட வரல. இது ரியா சாவுக்கு எனக்கு ஏதோ தொடர்பு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல தெரிய வருது. அது அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்துல வந்து விசாரிக்கிற விசாரணை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து அவர் வந்து என்னென்னலாம் உதவி பண்ணாப்புல அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையா இருக்கு. இந்த ஒரு பொண்ணுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு, யாருனால இந்த பொண்ணு இறந்துச்சு, இவரோட அப்பா அம்மா யாரு எவருன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கிற விசாரணை தாங்க செகண்ட் ஹாஃபா இருக்கு. அத பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல வந்து அந்த லாஸ்ட் சீன் நமக்கே ஒரு கட்டத்துல அழுக வந்துருங்க. அந்த நம்ம ரியா சிபுக்கு ஒரு கட்டத்துல வந்து இவளுக்கு நம்ம நிவின் பாலிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதில யோசிக்கிற அளவுக்கு வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அதெல்லாம் சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல எப்படி சொல்ற இந்த வேதங்கள ஓதக்கூடிய ஒரு மந்திரமா போட்டு நீட்டா ஒரு கதை நல்லா போதேன்னு பார்த்தா, 2வது செகண்ட் ஹாஃப் ஒரு ஹாரரா கொஞ்சம் காமெடியா போட்டு இந்த படத்த எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மெயினா நம்ம நிவின் பாலி தக்காளி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வர ஒரே ஃபேஸ் ரியாக்ஷனா போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காப்புல. அத பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாத்துல இருந்து ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அஜு வர்கீஸ் காம்போ 2 பேரும் பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பரா அழகா தரமான ஒரு காம்போவா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லார் இடத்துலயும் ஒரு 2 பேரும் வர சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல சிரிப்பாவும் இருக்கு. ஏகப்பட்ட ஐட்டம் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஐட்டம்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வினீத் ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. அவர் ஐட்டிங்லாம் இருந்து ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் சீன்லாம் வருவாப்புல. அவர் ஐட்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம்
நம்ம பிரியா வாரியர் ஒரு கட்டத்துல ஒரு ஃப்ளைட் சீன்ல நடிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது ஆக்டிங்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இதுல எத்தனை ஹீரோயினியா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த படத்தோட இசையமைப்பாளர் நம்ம ஜஸ்டின் பிரபாகர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் இருக்காப்புல. அவர் எப்படி சொல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாம் பார்க்கல சூப்பரா அழகா குடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபர் நம்ம சர்வன் சர்வன் வேலாயுதன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபர் இருக்காப்புல. கண்டிப்பா ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்த எடுத்த நம்ம அகில் சத்யன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது அவரு டைரக்ஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தாங்க இருக்கு. வேற அளவுக்கு இந்த படம் நிவின் பாலி, நம்ம அஜு வர்கீஸ் ஒரு 2 பேரும் காம்போல அது வேற அளவுல சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். மித்தபடி தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா அழகா கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.